கஷ்டமான டிசிஷனை கூட கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனில் கூட ஈஸியாக தெளிவான டிசிஷன் எடுக்கிறது. இந்த எனர்ஜி கோட்ஸ் கூட நம்ம சேர்ந்து இந்த யோகா, ரெய்கி இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் எஃபெக்டிவாக நம்மளுக்கு வந்து இந்த எனர்ஜி கோட்ஸ் ஒர்க் ஆகிறத வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணும்போது அவங்களுக்குள்ளார அந்த அவேக்கனிங் நடக்குது. அந்த நடக்கிற ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது, இது எல்லாமே நம்ம நன்மைக்கு தான், நம்ம இதில் இருந்து பெட்டராக க்ரோ ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்து வந்துடுறாங்க. யூனிவர்ஸில் எல்லாமே எனர்ஜி. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேவ் லென்த்தில் வைப்ரேட் ஆகிருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இவங்களோட எனர்ஜி கோட்ஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணி இந்த ஞானத்தை, விஸ்டம் எல்லாம் நம்ம எடுத்துக்கும்போது, நம்ம இந்த ஃபிசிக்கல் லெவல்லேருந்து மெட்டீரியல் லெவல்லேருந்து தாண்டி அதுக்கு கீழே நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளார வந்து ஃப்ளூயிடாக திங்ஸ் வந்து அப்படியே ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் இருக்குது. ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு உலகத்தையும் நம்மளால பர்சீவ் பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும், கிரகிக்க முடியும். அதுதான் நம்மளுக்கு வந்து உண்மையான அந்த கிரியேஷன் பவரே நம்மளுக்கு வந்து குடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இது என்லைட்மென்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் வரும். இன்ட்யூட்டிவா வந்து நம்ம வந்து வாழலாம். நம்மளுடைய சென்சஸ் எல்லாம் நம்ம வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து எனர்ஜி கோட்ஸ்னா என்ன? அப்படின்னா, இது வந்து ஒரு செட் ஆஃப் பிராக்டிசஸ். இந்த பிராக்டிசஸ் எல்லாம் பண்ணும்போது, நம்மள வந்து இந்த குவாண்டம் ஃபிளிப்புக்கு வந்து முயற்சி பண்றது தான் இந்த எனர்ஜி கோட்ஸோடைய நம்ம பர்ப்பஸே. ஓகேங்களா? ஸோ பேசிக்கலா நீங்க உங்க ஈகோயிக் செல்ஃப்ல இருந்து டக்குன்னு ஷிஃப்ட் ஆகி, நீங்க வந்து உங்களுடைய சோல்ஃபுல் ஸ்டேட்ல இருந்து அங்கருந்து உங்களுடைய வாழ்க்கைய வந்து நம்மளுடைய வாழ்க்கைய வந்து பயணிக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றது. இதனால நம்மளுக்கு வந்து நெறைய அ உ இந்த எனர்ஜி கோட்ஸ் அப்ளை பண்ணும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அந்த கான்ஷியஸ் லெவல் வந்து ரொம்ப டீப்பன் ஆகும். அப்படியே ஒரு வேருக்கு மரத்துக்கு வேர் மாதிரி டீப்பன் ஆகி நம்மளுக்குள்ளார நெறைய கான்ஷியஸ்னஸ் வந்து எழும்பும். அப்ப வந்து நம்மளுடைய உண்மையான கிஃப்ட் எல்லாம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி ஹேப்பியா வாழலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இத அப்ளை பண்ணவங்கலாம் வந்து எப்படி வந்து ஒரு கஷ்டமான டிசிஷன கூட கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல கூட ஈஸியா தெளிவான டிசிஷன் எடுக்கிறது. அதுக்கப்புறம் நெறைய பிரச்சனைகள்ல இருந்து என்ன சொல்றது? நெறைய அடிக்ஷன்ல இருந்து வெளில வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நெறைய முன்னேற்றங்கள், நெறைய பாசிட்டிவிட்டி சேஞ்ச் வந்து இந்த எனர்ஜி கோட்ஸ் வந்து அப்ளை பண்றதுனால நடக்குது. ஸோ இந்த எனர்ஜி கோட்ஸ் கூட நம்ம சேர்ந்து இந்த யோகா, ரெய்கி அந்த மாதிரி நெறைய காம்ப்ளிமெண்டரி சை ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் எஃபெக்டிவா நம்மளுக்கு வந்து அ ம் இந்த எனர்ஜி கோட்ஸ் ஒர்க் ஆறத வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆத்தர் வந்து சொல்றாங்க. இதிலிருந்து நம்ம வந்து ம் நம்ம பெயின்லேருந்து விடுபடலாம். நம்மளுடைய ஒரிஜினல் வெர்ஷன் நம்ம எதுக்குன்னு நம்ம இங்க வந்திருக்கோமோ, அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கரெக்ட்டா நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இத வந்து அவங்க வந்து என்ன ஸோ நம்ம டாக்டர் வந்து இது வந்து நெறைய அவங்களுடைய கிளையண்ட்ஸுக்கு, அவங்க பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ அவங்க பண்ணும்போது ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க வந்து ம் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவங்க வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புடிச்ச வேலை தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள சுத்தி எல்லாமே மக்கள்லாம் வந்து அ அவங்க கோவொர்க்கர்ஸ் எல்லாம் காசிப் பேசுறாங்க. தப்பு தப்பா பேசுறாங்க. ரொம்ப சில்லியா நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப அனாயிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம டாக்டர் கிட்ட சொல்லும்போது, அவங்க வந்து இந்த ப்ராசஸ மாத்திரம் நீ நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த அவங்களுடைய பேஷண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அத பண்ணும்போது அவங்களுக்குள்ளார அந்த அவேக்கனிங் நடக்குது. அந்த நடக்கிற ஸ்டேஜ்லயே அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது, இது எல்லாமே நம்ம நன்மைக்கு தான், நம்ம இதுல இருந்து பெட்டரா க்ரோ ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்து வந்துடுறாங்க. அதாவது அவங்க ஆஃபீஸ்ல வந்து எந்த சிச்சுவேஷனுமே மாறல. ஆனா இவங்க மைண்ட் செட்டு ஒரு நல்ல நிலைக்கு உயர்ந்த உடனேவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ம்
ஹேப்பியாவும், ரிலாக்ஸ்டாவும், ஒரு சந்தோஷமாவும் அவங்களுடைய நிலை வந்து மாறிடுது. ஓகேங்களா? ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ அடுத்தது வந்து நம்ம எ இந்த கோட்ஸ் எனர்ஜி கோட்ஸ் பேசிக்கலா வந்து நம்மளுக்கு இந்த குவாண்டம் ஃபிளிப்புக்காக தான் வந்து செயல்படுது. ஸோ இத பண்ணும்போது நம்ம ஆத்தர் வந்து ஒரு 5 ஒரு 5 ஒரு உண்மைகள வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 5 உண்மைகள வந்து அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கா இந்த ஸ்டோரி இந்த விஷயங்கள் பண்ணும்போது, அவங்க பேஷண்ட்ஸ் அவங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு லெவல்ல பண்ணும்போது, எல்லாத்தையும் ம் அவங்களுடைய ஒர்க்ல இருந்து புரிஞ்சுகிட்டு ஒரு 5 உண்மைகள வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 5 உண்மைகள் வந்து அ இவங்களுக்கு இன்ட்யூட்டிவா கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஆனா இது காலங்காலமா இருக்குது. பெரிய ஞானிகள் அ ரொம்ப வருஷமா ஹியூமனிட்டில வந்து இத சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. அதாவது எல்லாமே எனர்ஜி தான். ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து புக் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து அவங்க சொல்றது இதுதான் எல்லாமே எனர்ஜி தான். ஸோ அததான் இன்னும் இதுல வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்கா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து யுவர் லைஃப் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் எனர்ஜி. உங்க வாழ்க்கை வந்து உங்களுடைய எனர்ஜியோடைய பிரதிபலிப்பு தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. 3வது வந்து யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் லைஃப். நீங்க தான் உங்க வாழ்க்கைய வந்து உங்க வாழ்க்கையோடைய கிரியேட்டர் அப்படிங்கிறாங்க. 4வது வந்து யுவர் கிரியேஷன், யுவர் லைஃப் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பேண்டிங். உங்களுடைய படைப்பு வந்து படைப்பாற்றல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. 5வது வந்து 5th ட்ரூத் வந்து த பர்ப்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் இஸ் டூ டிஸ்கவர் யுவர் கிரியேட்டர்ஷிப். இது உங்களுடைய லைஃபோட பர்ப்பஸ் என்னன்னா, நீங்க ஒரு கிரியேட்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் 5வது உண்மை. ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு உண்மைகளையும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன சொன்னேன்? எல்லாமே எனர்ஜி அப்படிங்கிறத சொன்னேன் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து அ யூனிவர்ஸ்ல எல்லாமே எனர்ஜி. ஏன்னா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வேவ் லென்த்ல வைப்ரேட் ஆயிட்டுருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சில வைப்ரேட்டட் ஆயிக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியா என்ன சொல்றோம்? நம்ம வந்து அம் லைட்டுன்னா எல்லா ரேஞ்சும். கண்ணுக்கு தெரியாத ஒளியில இருந்து க எல்லா விப்ஜிஆர் கலர்ஸ்லேருந்து ம் எல்லா கலர்ஸும். அடுத்தது வந்து சவுண்ட் ஃப்ரீக்வன்சி. அது வந்து லைட்ட விட கொஞ்சம் அடர்த்தியான அ எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கலாம் சவுண்டு. அதுக்கப்புறம் நம்மளோட எண்ணங்கள், எமோஷன்ஸ் அதெல்லாம். அது வந்து ஒரு டிஃபரண்ட் லெவலான வைப்ரேஷன்ல இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிசிக்கல் ஃபார்ம். இந்த பிசிக்கல் ஃபார்மும் நம்மளுடைய அ இதுவும் எனர்ஜி தான். கம்ப்ரஸ்டு எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் நேத்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீராவியா இருக்குது. நீராவி இன்னும் அடர்த்தியாச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி ஆகும். இன்னும் அடர்த்தியாச்சுன்னா, ஐஸ் கட்டியா, சாலிடா நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? அதே மாரி தான் எனர்ஜி. பியூர் ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு லைட்டா இருக்குது. அதுக்கப்புறம் சவுண்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் அந்த இதுல இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாலிடா இந்த பிசிக்கல் அண்ட் மெட்டீரியல் ஃபார்ம்ல உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அதனால நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஷியஸா, ரொம்ப ஓப்பனா இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப டென்சரா, ரொம்ப திக்கா அப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இத நம்ம வந்து அ நம்ம அட்வான்டேஜஸ்க்கு வந்து பின்னாடி எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப வந்து நம்மளுடைய பிசிக்கல் பாடி எடுத்துக்கலாம். பிசிக்கல் பாடிங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு உடலா இருந்தாலும், உள்ளார வந்து நெறைய சிஸ்டம் இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? மெயின் சிஸ்டம் என்ன? நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதுக்கப்புறம் ஹார்மோனல் சிஸ்டம், அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டம் சொல்றாங்க. இம்யூனிட்டி சிஸ்டம், அ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னா இந்த ஹார்ட் ஃபங்ஷன் ஆகுறது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் அது மாரி நெறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் இயங்குது இல்லைங்களா? ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சில நம்மளுக்கு உள்ளார வந்து இயங்குது. இது எல்லாமே ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கிறது தான் இந்த ஒரு உடல். ஓகேங்களா? அதனால அதுக்குள்ளார ஒவ்வொரு செல்ஸும் இப்ப ஹார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதனுடைய செல்ஸும், மாலிக்யூல்ஸும், ஆட்டம்ஸ் அதனுடைய பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சில இயங்கிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய லங்ஸ் எடுத்துக்கிட்டா ஒரு மாதிரி, நர்வஸ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டா ஒரு மாதிரி. அது மாரி தனித்தனியா ஆ அது அதுக்குன்னு பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வன்சியும், வேவ் லென்த்தும் இருக்குது. ஆனா, எல்லாமே வந்து தனித்து இல்ல. ஓகேங்களா? இதுல வந்து நீங்க வந்து ஒரு எனர்ஜியா பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாமே தனியா இல்ல. எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது. எல்லாமே ஒரு ஃபுல் ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி. ஒரு ஒரு சிலந்தி வலை மாதிரி எல்லாமே
பின்னி பிணைஞ்சு ஒரு சிஸ்டமா இயங்கி உங்களுக்கு ஒரு உடலா இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் யூனிவர்ஸ்ல எல்லாமே. நம்மளும் சேர்ந்து இந்த ஒன்னஸ் கான்செப்ட் அதுல தான் வரும். நம்மளும் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு இயக்கம் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒ ஸோ எல்லாமே ஒரு இயக்கமா இருக்கும்போது, ஒரு இடத்துல ஒரு செல்லுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது இன்னொரு செல்லுக்கு தெரியும். அதுதான் நம்ம வந்து அ தனியா அ என்ன சொல்றது? எல்லாமே ஒரு ஃபீல்டுல இருக்கிறதுனால, ஒரு விஷயத்துக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா, அதாவது இந்த ஹார்ட்‌க்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா, பாடியில வேற ஒரு பார்ட்டுக்கும் அஃபெக்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம நம்ம வந்து தனியா இருக்கோம். நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆச்சுனாலும், நம்ம எது பண்ணாலும் வந்து வேற அ இடத்துக்கோ ம் அஃபெக்ட் ஆகாது அப்டின்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம சொல்றாங்கல்ல, அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்குது. பிண்டத்துல எது ஆனாலும் அது அண்டத்திலயும் பிரதிபலிக்கும் அப்டிங்கிறது சொல்றாங்க. ஸோ ம் சண்டே கூட வந்து அருணா மேம் சொன்னாங்க இல்லையா? நம்மளுடைய பயங்கள், நம்மளுடைய இதெல்லாம் தான் சேர்ந்து ஒரு இடத்துல போரா வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு. அதான் இது எல்லாமே வந்து நம்ம எல்லாருமே அம் ஒண்ணுக்கொண்ணு இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. ஸோ இவங்க வந்து சின்ன வயசுல சின்ன வயசுல இல்ல, அவங்க அப்பா கூட வந்து செமினார்ஸ் அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது நெறைய வந்து இந்த கிர்க்லைன் ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்துருக்காங்க. அந்த கிர்க்லைன் ஃபோட்டோகிராஃபின்னா நம்மளுடைய ஆரா நம்ம பர்சன சுத்தி அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து குடுக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து கிர்க்லைன் ஃபோட்டோகிராஃபி ஆர் எலக்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பேட்டர்ன், நம்மளுடைய ஃப்ரீக்வென்சிஸ் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் அதுல வந்து கேப்சர் பண்ணப்படும். ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து நல்ல ஹெல்தி ஃபுட்டா சாப்பிட்டுருந்தாங்கன்னா, அவங்களுடைய ஆரா, அவங்களுடைய அந்த ஃபோட்டோகிராஃபிக் ம் அ இது வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அதே அவங்களோட எனர்ஜி ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதே அவங்க ஜங்க் ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்டுருந்தாங்கன்னா, அவங்களோட எனர்ஜி ஃபீல்ட் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். இதே ஒரு ஒரு ஒருத்தர வந்து அவங்களுடைய அவர் வளர்க்குற பெட்டு வந்து அவங்க அவர்கிட்ட வரும்போது, அவங்களோட எனர்ஜி ஃபீல்டு வந்து வித்தியாசமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வந்து நெறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்காங்க. ஆ ச அதே ஒருத்தர் வந்து ஓம் சாண்ட் பண்ணா, அவங்களுடைய எனர்ஜி ஃபீல்டு வந்து 10 மடங்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபில வந்து அவங்க தத்ரூபமா விசிபிளா அவங்க வந்து பார்த்துருக்குறாங்க. நம்மளுடைய ஃபீலிங்ஸும் வந்து வெளியில வந்து நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட்ட வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து பயந்தா நம்மளுக்கு வந்து ஹார்ட் வந்து படபடன்னு அடிக்கும். கோவப்பட்டா நம்மளுக்கு வந்து வயிறுல எரியுது அப்படிங்கிறாங்க இல்லையா? அந்த ஃபீலிங்க்கு அந்தந்த பாடி பார்ட் நம்மளுக்குள்ளார இருக்கிற சிஸ்டமே நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே எனர்ஜியா இருக்கும்போது, ஒரு இடத்துல எனர்ஜி சேஞ்ச் ஆகும்போது, இன்னொரு இடத்துல வந்து அது வந்து பிரதிபலிக்குது. ஓகேங்களா? இது வந்து நம்ம ம் அவங்க வந்து டிஎன்ஏல கூட அ அது வந்து நம்மளோட எமோஷன்ஸ் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா வந்து ஆத்தர் வந்து எழுதியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு வந்து கோவம், அ வெறுப்பு அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நம்மளுடைய டிஎன்ஏவோட மாலிக்யூல் லென்த் வந்து சின்னதாகுதாம். அதே நம்ம வந்து அன்பு, கருணை, சந்தோஷம் அந்த மாதிரி ஹையர் ஃப்ரீக்வன்சில ம் ஹையர் எமோஷன்ஸ்ல இருக்கும்போது, நம்மளுடைய வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப பெருசா இருக்கும்போது, அது வந்து நம்மளுடைய டிஎன்ஏ உடைய மாலிக்யூல் லென்த் எல்லாம் வந்து விரிவுபடுத்துது. அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மோரோவர் உங்களுக்கு வந்து டிஎன்ஏ வந்து ஒரு இடத்துல இருந்தாலே, அது வந்து அந்த சுத்தி உள்ள எ அ விஷயங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத வந்து 1990ஸ்லயே ரஷ்யன் பிசிசிஸ்ட் யாரோ வந்து வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு வேக்யூம் டியூப வந்து கிரியேட் பண்ணி, அதுல வந்து ஃபோட்டான வந்து கிரியேட் பண்ணி ஃபோட்டானுங்கிறது தான் ரொம்ப ம் ரொம்ப ரொம்ப சின்ன அ லைட்டோடைய பார்ட்டிகிள்னு வச்சுக்கலாமா? நம்மளுக்கு எப்படி ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாரி லைட்டோடைய பேசிக்ஸ் வந்து அ
பில்டிங் பிளாக் வந்து ஃபோட்டான். ஸோ அந்த ஒரு டியூப்ல வந்து ஃபோட்டான போட்டிருக்காங்க. ஃபோட்டான போட்டுட்டு டிஎன்ஏ மாலிகுல ஜஸ்ட் அங்க சைட்ல தான் வச்சிருக்காங்க. வச்ச உடனேவே அந்த ஃபோட்டான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அது மூவ்மெண்ட் எல்லாம் வந்து காமிச்சிருக்குது. அது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்குது. ஸோ டிஎன்ஏ மாலிகுல் வச்சு அவங்க எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. இருந்தாலும் ஜஸ்ட் அதனுடைய மியர் பிரசன்ஸே உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டானுடைய மூவ்மெண்ட்டுக்கு வந்து காரணமா இருக்கு. ஸோ இதனால தான் நம்ம இந்த மனுஷங்க ஜஸ்ட் நம்ம இருக்கிறது நம்ம வந்து இருந்தா மாத்திரம் போதும். நம்மளுக்கு சுத்தி வந்து இந்த ஃபோட்டான்லாம் வந்து தானா அது வந்து அரேஞ்ச் ஆயிக்குது. எல்லாமே அதுக்கு தகுந்த மாரி அப்படிதான் இந்த பிரபஞ்சமே உருவாயிருக்கும். ம அ மில் அ பல மில்லியன் நூற்றாண்டுகளா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து நம்புறாங்க. இது வந்து அ பியூர்லி வந்து ஜஸ்ட் எனர்ஜி ஃபீல்டு தான். எனர்ஜி ஃபீல்டுனால தான் உங்களுக்கு அப்படி நடக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு கிட்டார் இருக்கு. பக்கத்து ரூம்ல வேற ஒரு கிட்டார் இருக்கு. இங்க எந்த ஸ்ட்ரிங்க புல் பண்றீங்களோ, அதே ஸ்ட்ரிங் உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில இருக்கிற இன்னொரு கிட்டார்லயும் வந்து மூவ் ஆகும். ஸோ ஏன்னா, ஒரே ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அ அதே வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு அங்க வந்து பிரதிபலிக்குது. அதனால தான் நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்டுல நம்ம இங்க என்ன இருக்கிறோமோ, அது வந்து வெளியிலயும் நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்குது. வெளியில இருக்கிறதும் உள்ளாரையும் பிரதிபலிக்குது எல்லாமே. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து அ இ இன்னொரு டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து, நம்மளுக்கு சுத்தி ஒரு பயோஃபீல்டு இருக்கு. அதுதான் நம்மளுடைய ஹெல்த்த வந்து நம்மளுக்கு வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இ நீங்க வந்து இதுவரைக்கும் நம்ம என்ன நெனச்சுட்டு இருக்கோம், ஓகே ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குதுன்னா, அதுக்கு எங்கருந்து அதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதனால அந்த பிரச்சனைய மாத்திரம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ஓகே கை வலியா, கை கைக்கு வந்து எந்த ஆயின்மென்ட் அப்ளை பண்றோம், அதுக்கு மெடிசின் போட்டுக்கிட்டா, அந்த இது மாத்திரம் நம்மளுக்கு வந்து சரியாகுது. ஆனா, இந்த ரிசர்ச் இந்த டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா, உங்களுக்கு வந்து பிசிக்கலா தெரியறதுக்கு காரணமே உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டுல, அந்த பயோ ஃபீல்டுல உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அதனால தான் உங்களுக்கு பிசிக்கலாவே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து வந்திருக்குது. இந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் அடிபட போது, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே உங்களுக்கு வந்து எனர்ஜி ஃபீல்டுலயே தெரியுமாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது? உங்களுக்கு அடிபட்டதுனால உங்க எனர்ஜி ஃபீல்டு வந்து டிஸ்டர்ப் ஆகுறதில்ல. உங்களுக்கு எனர்ஜி ஃபீல்டு வந்து அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆனதுனால தான் உங்களுக்கு அதுவே வந்து அ இம்பாக்ட் ஆகுது. அஃபெக்ட் ஆகுது. உங்களுக்கு பிசிக்கலா அதனால தான் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய டிஎன்ஏவே வந்து ம் டைரக்ட்டா நம்மளுடைய உலகத்த வந்து நம்மளுடைய உலகத்த வந்து அஃபெக்ட் பண்ணுது. நம்ம தான் வந்து இந்த விஷயங்கள வந்து கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுலருந்து என்ன நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, எல்லாமே எனர்ஜி தான். ஏன்னா ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆச்சுன்னா, இன்னொரு இடத்துலயும் அது வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லைங்களா மாஸ்டர்ஸ்? ஸோ அடுத்தது வந்து உங்களுடைய லைஃப் வந்து உங்களுடைய எனர்ஜியோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படிங்கிறது. ஸோ அத வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர். தேங்க் யூ.